ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராம்பூர் ஹாட் சம்பவத்தின் பின்னணியில் சதி இருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. பாஜகவின் வழிகாட்டுதலின்படி சிபிஐ செயல்பட்டால் அதனை எதிர்க்க தயாராக இருப்பதாக எச்சரிக்கை. போரில் யுக்ரைன் தோல்வியடைந்தால் ரஷ்யாவின் நடவடிக்கை ஐரோப்பாவிற்கும் விரிவடையும். அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை. அதிமுக உட்கட்சி தேர்தலில் போட்டியிட விடாமல் தடுக்கும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள். முன்னாள் அமைச்சர் காரை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டம். அரக்கோணம் அருகே கஞ்சா பறிமுதல் செய்ய சென்றபோது பையில் இருந்த மர்ம பொருள் வெடிப்பு. 2 போலீசார் காயம். சென்னை கலங்கரை விளக்கத்தை தாக்கப் போவதாக வந்த அதிர்ச்சி தகவல். போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. காரைக்குடி நகராட்சியில் பல கோடி ரூபாய் செலவில் பதிக்கப்பட்ட பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்கள் மீண்டும் தோண்டி எடுப்பு. திமுகவினரின் புதிய கான்ட்ராக்ட் பணிகளை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள். MBA, MCA உள்ளிட்ட படிப்புகளில் சேர மே மாதத்தில் நுழைவுத் தேர்வு. வரும் 30ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் 8 பேர் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. சம்பவம் நடந்த கிராமத்தில் சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ராம்பூர் ஹாட் சம்பவத்தின் பின்னணியில் சதி இருப்பதாக தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி, பாஜகவின் வழிகாட்டுதல்களின் பேரில் சிபிஐ செயல்பட்டால் அதனை எதிர்க்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்காளத்தில் 8 பேர் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக பாக்டுய் கிராமத்தில் தீவிரமாக ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அம்மாநில முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி, திரிணாமுல் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் மற்றொரு கட்சிக்காரரால் கொல்லப்பட்டார். ஆனால் எங்கு பார்த்தாலும் தங்கள் கட்சி மட்டுமே விமர்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தை விசாரிக்கவும் ராம்பூர் ஹாட் சம்பவத்தின் அசல் காரணத்தை அறியவும் மாநில அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் சதி இருப்பதாக தாம் நினைப்பதாக மமதா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை விசாரணை செய்ய சிபிஐ பொறுப்பேற்றது நல்ல முடிவு என அவர் தெரிவித்தார். ஆனால் பாஜகவின் வழிகாட்டுதல்களை மட்டுமே சிபிஐ அதிகாரிகள் பின்பற்றினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாநில அரசு தயாராக இருப்பதாக முதல்வர் மமதா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், டெல்லி, கர்நாடகா, திரிபுரா, அசாம் போன்ற மாநிலங்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மமதா, தங்கள் கட்சியினர் சம்பவ இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை என கூறினார். அதேவேளையில் பீர்பூமில் எந்த அரசியல் கட்சியையும் மாநில அரசு தடுக்கவில்லை எனவும் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். போரில் யுக்ரைன் தோல்வியடைந்தால் ரஷ்யாவின் நடவடிக்கை ஐரோப்பாவிற்கும் விரிவடையும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா 32வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் யுக்ரைன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் பல நாடுகள் கவச எதிர்ப்பு மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை மற்றும் சிறிய ஆயுதங்களை அனுப்புவதாக உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நேட்டோ நாடுகள் தங்களுக்கு டாங்கிகள், விமானங்கள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு தளவாடங்கள் அளித்து உதவ வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிற்கு பயப்படுகின்றனவா என கேள்வி எழுப்பியுள்ள ஜெலன்ஸ்கி, இந்த போரில் யுக்ரைன் தோற்கடிக்கப்பட்டால் ரஷ்யாவின் நடவடிக்கை ஐரோப்பாவிற்கும் விரிவடையும் என எச்சரித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மீண்டும் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
மேற்கு வங்காளத்தில் 8 பேர் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிபிஐயின் தடயவியல் குழுவினர் 2வது நாளாக பாக்டூய் கிராமத்தில் தீ வைப்பு குறித்து ஆய்வு செய்தனர். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டம் போக்டூய் கிராமத்தில் பஞ்சாயத்து துணைத் தலைவராக இருந்த ஆளும் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த பகதூர் ஷேக் என்பவர் கடந்த திங்கட்கிழமை படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து இந்த கிராமத்தில் நடைபெற்ற வன்முறையில் வீடுகளுக்கு ஒரு கும்பல் தீ வைத்ததில் 2 சிறுவர்கள், பெண்கள் உட்பட 8 பேர் கருகி பலியாகினர். இந்த கொடூர சம்பவம் குறித்து மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து சிபிஐயின் தடய அறிவியல் ஆய்வக பிரிவு குழுவினர் அந்த கிராமத்திற்கு நேற்று நேரில் சென்று ஆதாரங்களை சேகரித்தனர். 20 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகளும் 8 பேர் எரித்துக் கொல்லப்பட்ட வீட்டிற்குள் சென்று ஆய்வு செய்தனர். இந்நிலையில் 2வது நாளாக பாக்டூய் கிராமத்தில் தீ வைப்பு மற்றும் வன்முறையின் மையப்பகுதியை சிபிஐயின் தடய அறிவியல் ஆய்வக பிரிவு குழுவினர் ஆய்வு செய்தனர். மேலும் விசாரணைக்காக அந்த இடத்தில் இருந்து எரிந்த குப்பைகளின் மாதிரிகளையும் அந்த குழுவினர் சேகரித்தனர். விழுப்புரத்தில் அதிமுக உட்கட்சி தேர்தலில் போட்டியிட அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி முன்னாள் அமைச்சர் OS மணியனின் காரை முற்றுகையிட்டு அதிமுக நிர்வாகி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட அதிமுக உட்கட்சி தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. நகர, ஒன்றிய மற்றும் பேரூர் செயலாளர் பதவியிடங்களுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் பணி நடைபெற்றது. அப்போது கோலியனூர் ஒன்றிய அதிமுக பொருளாளராக பதவி வகித்து வரும் அன்பழகன் என்பவர் கோலியனூர் ஒன்றிய செயலாளர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் உத்தரவின்படி அன்பழகனை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுத்து விரட்டியடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அன்பழகன் அந்த இடத்திற்கு வந்திருந்த தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் OS மணியன் காரை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த அதிமுக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகி அன்பழகனை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றனர். அப்போது அன்பழகன் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யுக்ரைனில் சிறப்பு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நன்றி தெரிவித்துள்ளார். ரஷ்ய கூட்டமைப்பின் தேசிய காவலர்கள் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தொலைக்காட்சி வாயிலாக ராணுவ வீரர்களுக்கு அதிபர் விளாடிமிர் புதின் வாழ்த்துரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் சட்டம் ஒழுங்கை உறுதி செய்வதற்கும் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்கும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்ய தேசிய காவலர் அமைப்பு உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைனில் சிறப்பு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், உயிருக்கு ஆபத்துகள் நிறைந்த போரில் வீரர்கள் திறன்பட செயல்படுவது தனக்கு நன்றாக தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். மிகுந்த தைரியத்துடனும் தொழில் முறையுடனும் திறமையாகவும் உறுதியுடனும் அச்சமின்றியும் ரஷ்ய வீரர்கள் செயலாற்றி வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தனிப்பட்ட வீரத்தை வெளிப்படுத்தி திறமையாகவும் துல்லியமாகவும் இலக்கை அடைவீர்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை கலங்கரை விளக்கத்தை தகர்க்கப் போவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் 10 அடுக்குகள் கொண்ட கலங்கரை விளக்கம் உள்ளது. இந்த கலங்கரை விளக்கத்தை சிலர் வெடிகுண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தில் இருந்து எச்சரிக்கை வந்தது. இதையடுத்து கலங்கரை விளக்கத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிபொருள் எதுவும் சிக்காத போதும் காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் அங்கு போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சியில்
பல கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பதிக்கப்பட்ட கழிவுநீர் குழாய் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் திமுக வசமுள்ள நகராட்சியின் அலட்சிய போக்கை கண்டித்து சாலை போடும் பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். காரைக்குடி நகராட்சியில் குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் 112.53 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டு நகரின் 36 வார்டுகளிலும் குழாய் பதிக்கும் பணி முடியும் நிலையில் உள்ளது. இதனிடையே மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கானாடு காத்தான் முதல் தேவக்கோட்டை ரஸ்தா இடையே 15 கிலோமீட்டர் தூரம் மட்டும் 10.5 மீட்டர் அகலத்திற்கு சாலையை இருபுறமும் அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இன்று காரைக்குடி செஞ்சி பகுதியில் இருந்து தேவக்கோட்டை ரஸ்தா வரை மாநில நெடுஞ்சாலையில் இருபுறமும் சாலையை அகலப்படுத்துவதற்காக தூண்டப்பட்டது. அப்போது பாதாள சாக்கடை திட்டத்திற்காக வீடுகளில் இருந்து கழிவுநீர் செல்ல பதிக்கப்பட்டிருந்த குழாய்கள் சேதப்படுத்தப்பட்ட நிலையில் தோண்டி எடுக்கப்பட்டன. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியினர் கழிவுநீர் செல்ல பதிக்கப்பட்டிருந்த குழாய்க்கு மறுதீர்வு என்ன என்று கேள்வி எழுப்பி சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தினர். மேலும் திமுக நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இது இந்த உடஞ்சி கிடக்கிற குழாய்கள் புறா காரைக்குடி நகராட்சியில் உள்ள பாதாள சாக்கடைக்காக பாதாள சாக்கடை மெயின் லைன்லேருந்து வீடுகளுக்கு போகிறதுக்கு கொடுக்கப்பட்ட இணைப்பு. இது தேவகோட்டை ரோட்டில் இது மாதிரி கொடுக்கப்பட்டு பாதாள சாக்கடை பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிலையில் இப்போ நெடுஞ்சாலைத்துறை சாலையை அகலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வீடுகளுக்கு கொடுக்கப்பட்ட இணைப்புகள் பூராத்தையும் உடைச்சிட்டாங்க. இப்போ இது என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால் இதுக்கு நகராட்சியும் சரி, இந்த பாதாள சாக்கடை பொறுப்பேற்றிருக்கிற டுவார்டு போர்டும் சரி, நெடுஞ்சாலைத்துறையும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றாங்க. விழுப்புரத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 45 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் விழுப்புரம் வழியாக திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு கஞ்சா கடத்தி செல்லப்படுவதாக விழுப்புரம் போதைப்பொருள் நுண்ணறிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில்கள் மற்றும் பயணிகளிடம் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது ரயில் நிலையத்தில் இருந்து 2 மூட்டைகளுடன் பெண் உள்ளிட்ட 2 வெளியே வந்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது அதில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் தேனி மாவட்டம் புத்தமபாளையத்தைச் சேர்ந்த சரஸ்வதி, ரமேஷ் ஆகிய 2 கைது செய்தனர். புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இளநீர், மோர், வெள்ளரி பிஞ்சு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூரில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அமமுக புதுச்சேரி வடக்கு மாநில செயலாளர் திரு எஸ்.டி. சேகர் தலைமையில் வில்லியனூர் பேருந்து நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு ஆகியவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாநில செயலாளர் திரு யூ.சி. ஆறுமுகம், அவைத்தலைவர் திரு சுப்பிரமணியன், பொருளாளர் திரு தமிழ்ச்செல்வன், இணை செயலாளர் லாவண்யா, மகளிர் அணி செயலாளர் காமாட்சி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு நந்தகோபால், அம்மா பேரவை செயலாளர் திரு காண்டீபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். MBA, MCA உள்ளிட்ட படிப்புகளில் சேர மே மாதத்தில் நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்றும் வரும் 30ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. MBA, MCA, ME, MTech, MArch, MPlan படிப்புகளில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வு குறித்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி MCA, MBAவுக்கான நுழைவுத் தேர்வு வரும் மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ME, MTech, MArch, MPlan படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு வரும் மே 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக வரும் 30ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பங்களை பதிவு செய்ய வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. வேலூரில் நீரிழிவு நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி, கல்லூரி மாணவிகளின் நடனப் போட்டிகள் நடைபெற்றது. வேலூரில் CMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் நீரிழிவு நோய் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கான நடனப் போட்டிகள் நடைபெற்றது.
இதில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவிகள் பங்கேற்று நீரிழிவு நோயால் ஏற்படும் விளைவுகள், உடல் பாதிப்புகள் குறித்து பாடல்கள், நடனங்கள் மூலம் விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த போட்டியில் கல்லூரி பிரிவில் கரிகிரி செவிலியர் கல்லூரி முதல் பரிசும், TKM கல்லூரி 2ஆம் பரிசும் வென்றன. பள்ளி அளவில் ஹோலி கிராஸ் பள்ளி முதலிடமும், ஊரிசு பள்ளி 2ஆம் பரிசும் வென்றது. இவர்களுக்கு மருத்துவர் சேஷாத்ரி பரிசுகளையும் சான்றுகளையும் வழங்கினார். இதேபோல் சமையல் போட்டி, கட்டுரை, பேச்சுப் போட்டிகளும் நீரிழிவு நோய் விழிப்புணர்வுக்காக நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அரசு ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சீக்கராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முரளிகிருஷ்ணன். 55 வயதான இவர் காட்பாடி அடுத்த திருவலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுமியிடம் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி இரவு வீட்டில் இருந்த திண்ணரை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்த அவரை பெற்றோர் மீட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் இது தொடர்பாக திருவலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். மாணவியிடம் சில்மிஷம் செய்த அரசு பள்ளி ஆசிரியர் முரளிகிருஷ்ணன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பிரதாம ராமபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பட்டியல் எழுத்தர் விவசாயிகளிடம் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு பொய்கை நல்லூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி இளங்கோ என்பவரிடம் இருந்து 48 மூட்டைகளை கொள்முதல் செய்த நிலையத்தின் பட்டியல் எழுத்தர் பாஸ்கர் உள்ளிட்ட ஊழியர்கள் மூட்டை ஒன்றுக்கு 40 ரூபாய் என 1940 ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி இளங்கோ பட்டியல் எழுத்தர் பாஸ்கர் கேட்ட லஞ்ச பணத்தை அவருக்கு கொடுத்து அந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஊழியர்களுக்கு டீ வாங்கி கொடுப்பதற்கு தனியாக 100 ரூபாய் கொடுத்துவிட்டு செல்லுமாறு அந்த விவசாயியிடம் அவர்கள் பேசும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி உள்ளது. ரூபாயா? மூட்டைக்கு 40 ரூபாயா? மூட்டைக்கு 40 ரூபாயா? 1960 ரூபாயா? மூட்டை 40 ரூபாயா சார்? ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய்ங்க. 40 இன்னும் 30 தானே இப்போ பதிலக்கூடையா? இதோ சார் எந்த காலத்தில் வாங்கி 30 ரூபா? இல்லை நான் போனதான் நான் மீன் கொண்டு போட்டேன். போன வருஷம் 35 ரூபா இருந்ததில்லை. அது இதை போங்க கொடுத்துட்டு வாங்க. ஒரு பிரச்சனையை முடியும். 1940 2000 இருக்கா? என்னங்க முதல்ல தமிழகத்தில் மத வன்முறை தடுப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தூத்துக்குடியில் நடைபெற்ற மத நல்லிணக்க பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடியில் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி, அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான், சைவ நெறியாளர் வீரபத்திரன் உள்ளிட்ட அனைத்து மத தலைவர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிவதற்கு கர்நாடகா விதித்துள்ள தடையை விலக்க வேண்டும், சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தலித் பெண் மீது நடைபெற்ற தாக்குதலை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தில் மத வன்முறை தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாகை அருகே பட்டப்பகலில் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர்கள் லாக்கை உடைத்து திருடிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாகை டாடா நகர் பகுதியைச் சேர்ந்த குமரவேல் என்பவரின் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டபடியே அவ்வழியே சென்ற 2 இளைஞர்கள் வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடி சென்றுள்ளனர். எப்போதும் பரபரப்பாக கூட்டம் மிகுந்து காணப்படும் நகரின் மைய பகுதியில் பட்டப்பகலிலேயே இருசக்கர வாகனத்தை இளைஞர்கள் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பரபரப்பு CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக செயின் பறிப்பு, இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆடுகள் திருட்டு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விக்ரமசிங்கபுரம் மேலரத வீதி முத்துகிருஷ்ணாபுரத்தில் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் மகா கணபதி பூஜை, கோ பூஜை, கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, கடம் புறப்பாடு உள்ளிட்டவை நடைபெற்றது. 3வது நாளான இன்று காலை 6 மணிக்கு மேல் மங்கள வாத்தியம், புண்ணியாக வாசனம், ஹோம பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விகேபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் மத்திய அரசுக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தில் திரளாக பங்கேற்க வேண்டுமென நெல்லையில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை NGO காலனியில் உள்ள மண்டல அலுவலகத்தில் அமமுக நெல்லை மாநகர் மாவட்ட அம்மா தொழிற்சங்க பேரவை சார்பில் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர் நெல்லை திரு பரமசிவம், நெல்லை மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு முத்துராமன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் வரும் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் மத்திய அரசுக்கு எதிராக தொழிலாளர்கள் பங்கேற்கும் போராட்டத்தில் அம்மா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில MGR மன்ற துணை செயலாளர் திரு ஆவின் அண்ணாசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.